திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மீ நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருஷிகி பிராமண உபனிஷத்தில் இன்னைக்கு 144வது மந்திரத்தை பார்க்கலாம். இந்த உபனிஷத்தினுடைய அது அற்புதமான ஒரு வரம்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால், எந்த மெடிசனும் இல்லாமல் ஒரு சாதகன் சாதிக்கிறவனாக இருந்தால் முதல்ல அவனுடைய உடல்நிலை சரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு சில பயிற்சிகள் முயற்சிகள்லாம் செய்யணும், கட்டாயம் செய்யணும். அப்படி செய்தால் தான் அவன் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியும். முதல்ல எந்த காரியத்தையும் தொடர்ந்து தபஸ் பண்ணுறதுக்கே சுத்த தேகம் அவசியம். அந்த சுத்த தேகத்தை தினமும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ், பிராணாயாம ப்ராக்டிஸ்னால் வாழ்நாள் ஃபுல்லாக நோய் இல்லாமல், நோய் மட்டும் இல்லை, உடம்பில் நோயும் இல்லை, எந்த பாவமும் இல்லாமல் பண்ணுது. சர்வரோக நிவாரணியாக இருக்குது பிராணாயாமம். எப்படி சிவ விபூதி சர்வரோக நிவாரணின்னு சொல்கிற மாதிரி பிராணாயாமம் ஆதி வியாதி, மனநோய் உடல் நோய் ரெண்டுத்தையுமே இல்லாமல் பண்ணுது. அந்த நாள் வரை செய்த பாவத்தை எரிக்கிறேன்னு சொல்லுது, ஷார்ப்பான மதி தரேன்னு சொல்லுது, இந்திரியங்களை வசப்படுத்துகிறேன்னு சொல்லுது, இறை உணர்வை தரேன்னு சொல்லுது, நடுநாடியை திறக்கிறேன்னு சொல்லுது. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். நல்ல முமுட்சுவாக இருந்து உண்மையான தேடல் இருந்தால், விழிப்பு நிலை இருந்தால், அறிவு இருந்தால், வாழ்நாள் ஃபுல்லாக 1 மணி நேரம் ஏகாந்தம் உட்காரணும், பிராணாயாமம் பண்ணணும். 5 வருஷம் தேடி இருக்கேன் என்ன வழின்னு. சுத்த தேகத்துக்கு என்ன மருந்து, நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு 5 வருஷம் மந்திரம் ஏதாவது கிடைக்காதான்னு தேடிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட மந்திரம் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்திரத்துக்கு மேலே இதில் இருக்குது. அது சொன்ன கருத்துக்கள் 10 இல்லை 20 30 மந்திரம் இருக்குது. இது வரைக்கும் எந்த உபநிஷத்தும் சொல்லாதது, யாரும் சொல்லாதது. பிராணாயாமம் பரமத்தபகன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், டே 1லே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஆழமான நன்மைகளை செய்யக்கூடியது அது ஒன்றும் வேதம் பொய் சொல்லலை. நமக்கு அறிவு இருந்தால், விழிப்பு நிலை இருந்தால், புண்ணியம் இருந்தால், பாக்கியம் இருந்தால் இந்த பிராணாயாமத்தை இந்த சுத்த தேகத்துக்காகவே தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் மறுபடி முக்தி ஆகிறது, சித்தி ஆகிறது அதெல்லாம் அப்புறம். உடம்பில் 73,73,72,000 நாடியும் நரம்பும் பிராணசக்தினால் பூர்த்தி செய்யப்படுது. 6 ஆதார சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணப்படுது. 5 அக்னி ஏற்றப்படுகிறது. என்ன ஒரே ஒரு விஷயம் எவ்வளோ நன்மைகள் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியதானே. அதனால் ஒரு பிராணாயாமம் நித்திய கர்மாவாக இருக்கணும். அனுஷ்டானத்தில் பிராணாயாமம் மஸ்ட்டு. எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, குளிக்கிறோமோ, தியானம் பண்ணுறோமோ அது மாதிரி பிராணாயாமம் அவசியம் அவசியம் அவசியம். நன்மைகள் அது ஏராளமாக சொல்லியிருக்கு. என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, சுத்த தேகத்தை
நிச்சயமாக நம்மளால் உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே பிறந்திருக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்துக்குவீங்க, அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. நம்ம அப்படி இல்லை. மந்திரங்களை தேடினா தானே அதனுடைய ஆழமும் மகத்துவமும் தெரியும். மந்திரங்களை தேடாதவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சா அது புரியாது. அதனால் பிராணாயாமம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத இந்த உபநிஷத்து அடுத்த 50 ஆண்டுகள் உயிரோடு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நோய் இல்லாமல் வாழணும்னா செய்யலாம். ஏன்னா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப முக்கியம். ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இம்யூனிட்டி சொல்லுவாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி எடுத்து பாருங்கள் நல்லா. சரி, இப்போது இன்றைக்கி இந்த பிராணாயாமம் பண்ணும்போது, அதாவது பிராணாயாமம் பண்ணும்போது, கும்பகம் பண்ணும்போது, இது சொல்கிற கருத்து எப்படின்னா, பிராணாயாமம் பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணிவிட்டு கும்பகம் பண்ணும்போது எந்த இடத்த நீங்கள் தியானிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு பிராணன் போகும்னு அவங்களுடைய கருத்து, உபநிஷத்தினுடைய கருத்து. இப்போ எது என்னென்ன இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து. அது இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆஜானு பாத பரியந்தம், முழங்காலிலிருந்து பாதம் வரைக்கும், பிருத்திவிஸ்தானம், தொட வரைக்கும் இல்லை, இடுப்பு வரைக்கும் இல்லை, முழங்கால் வரைக்கும் சொல்லுது. ஆஜானு பாதம் பரியந்தம் பிருத்திவிஸ்தானம் இஷ்யதே. பித்தளா சதுரஸ்திரா வசுதா வஜ்ரலாஞ்சிதா. பித்தளா மஞ்சள் நிறம், அதாவது இந்த மேரு இருக்குல்ல, சதுரம், இன்னொரு சதுரம், அப்புறம் முக்கோணம், அப்புறம் வட்டம், அப்புறம் பிந்துன்னு வரும். ஷட்கோணம்லாம் வரும். ஒரு முக்கோணம் மேலும் கீழும், ஒரு சதுரம் மேலும் கீழும், அப்படி வந்தால் மொத்த மேருவும் வந்துடும். இது என்னன்னு கேட்டால் பஞ்சபூதங்களுடைய வடிவம் தான் அது. அதில் நிலத்தினுடைய வடிவம் சதுரம். இதுதான் பித்தளா சத்துரஸ்திரா வசுதா. மஞ்சள் நிறம், 4 கோணம், பூமி தத்துவம் என்று குறிக்கப்படுகிறது. லாஞ்சிதா, வஜ்ரம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கானது பூமி. ஸ்மர்த்தவ்யா பஞ்சகாட்டிகா. அதனால் அந்த பகுதியை, எந்த பகுதியை, ஆஜானுடைய பாதம் வரைக்கும் உள்ள பகுதியை ஸ்மர்த்தவ்யா பஞ்சகட்டிகா. பஞ்சகட்டிகா, ஒரு கட்டிகா 24 நிமிஷம், பஞ்சகட்டிகா 5 24 நிமிஷம், 120 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம். 2 மணி நேரம் தத்ர ஆரோப்பிய, அங்கே ஏற்றி வைக்க, பிராணனை அங்கே ஏற்றி வைக்க. பிராணாயாமம் கும்பகம் பண்ணும்போது மைண்டு அங்கே இருக்கணும். ஆமாம், கும்பகம் 2 மணி நேரம் இல்லை, நீங்கள் 2 மணி நேரம் தொடர்ந்து உக்காரணும், பிராணாயாமம் பண்ணணும். இந்த 2 மணி நேர பிராணாயாமத்தில் கும்பகம் பண்ணுற தருணத்தில் அந்த இடத்த தியானிக்கும். வசுதா வஜ்ரலாஞ்சிதா ஸ்மர்த்தவிய பஞ்சகடிகா தத்ர ஆரோப்பிய பிரபஞ்சனம். ஏதாவது ஏற்றி வைக்கப்பட்ட உபாதிகள் இருந்ததுன்னா அது பிரபஞ்சனம் உடைக்கப்படும். ஆஜானு கட்டி பரியந்தம் அபாம்சானம் வாட்டர், நீர் ஸ்தானம். இதுலேருந்து ஆஜான்லேருந்து இடுப்பு வரைக்கும் 2 பகுதியாச்சு. அங்கே ஒரு உபநிஷத்து நாபி வரைக்கும் சொன்னிச்சு இடுப்பு, இது நீர்ஸ்தானத்தை. சரி, பரவாயில்ல. இது கரெக்டாக ஆஜானுலேருந்து இடுப்பு வரைக்கும் பிரகீர்த்திதம். இது நீர்ஸ்தானம். அர்த்தச்சந்திரம்னா என்னென்னா, இப்போ ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றுனா ஈக்குவலாக இருக்காது, லைட்டாக ஒரு பிறை வடிவம் இருக்கும். ஜாரில் போட்டு காமிச்சு தெரியும், நல்லா கண்ணாடி குடுவையில் போட்டு காமிச்சா தெரியும். லைட்டாக ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கும்.
அதாவது யூ டைப் மாதிரி, அதுதான் அர்த்தச்சந்திரன்னு அர்த்தச்சந்திரே சம ஆகாரம் ஸ்வேதம் அர்ஜுன லாஞ்சிதம். அர்ஜுனம் சொன்னால் வெளிச்சம் சொல்லலாம், வெண்மை நிறம்னு சொல்லலாம். ஆமாம், இதோடைய நீருடைய ஆக்காரம் பாதி வெண்மை என்று குறிக்கப்படுகிறது. லாஞ்சிதம்னா குறிக்கப்படுறது. ஸ்மர்த்தவியம் அபம் ஸ்வசனம் ஆரோப்பிய தசநாடிக்காக 10 நாடிகளையும் இது என்ன பண்ணுது, எங்கே தியானிக்கணும்னா ஸ்வசனம் காது பகுதியை தியானிக்க 10 நாடிகள், முக்கியமான 10 நாடிகள். தசவாய் முக்கிய மாதிரி நாடிகள் முக்கியமாக தெரிகிறது. அதை தியானிக்கணும். ஸ்மர்த்தவியம் சிந்திக்கணும். அடுத்தது தேக மத்தியம் ஸ்பைனல் கார்டு, கட்டியந்தம் இடுப்பு வரை. தேக மத்தியம் ஸ்பைனல் கார்டுலேருந்து இடுப்பு வரைக்கும். கட்டியந்தம் அக்னிஸ்தானம் ஹிருதயம், அதுக்கு நேர்பகுதி, அது கீழே பாதி வரைக்கும். கட்டியந்தம் அக்னிஸ்தானம் உதாகிருத்தம் என்று சொல்லப்படுகிறது. தத்திர சிந்தூர் வர்ணம் சிகப்பு, இதுக்கு அக்னிக்கு சிகப்பு கலர். அக்னிர் ஜுவலம் நன்றாக எரியும். தசப்பஞ்சம் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டால் தசப்பஞ்சம் 15 × 24 நிமிஷம், 6 மணி நேரம். சில இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க செய்வாங்க. ஆமாம், ஃபுல் டைமாக இருக்கிறவங்க 8 மணி நேரம் வந்து ஃபுல் டைம் கிடையாது. 8 மணி நேரம் நம்ம போகலைன்னா அது நம்மளுடைய மடத்தனம். 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம்ல. 8 மணி நேரத்தில் 8 மணி நேரமும் உட்கார போகிறதில்ல. 1 மணி நேரத்தில் ஆரம்பித்து எவ்வளோ நேரம் அப்படி போதோ அது கண்டினியூவாக பண்ணலாம். பிரேக்கில் பண்ணலாம், காலை மாலை மதியம் பண்ணலாம். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நேரம் இருக்குது. நமக்கு தெரியாமலே 4-5 மணி நேரம் அப்படியே டெய்லி அப்படியே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் சுத்த தேகம் வேணும்னா நீ அங்கே டாக்டர்கிட்ட போய் உக்காந்துருக்கல மணிக்கணக்கில், வருஷம் ஃபுல்லாக லொக்குன்னு எருமிக்கிட்டு இருக்குமா இல்லையா? எவ்வளோ மருந்து மாத்திரைகள். உடனே எங்கள் தொழிலை நீங்கள் டேமேஜ் பண்ணீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாரையும் டேமேஜ் பண்ணுறீங்க. அது சரி. தத்திர 6 இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிக தீவிர கதியில் இருக்கிறவங்களுக்கு. டெய்லி 1 மணி நேரம் பண்ணுறவங்க எதுவுமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு அனுமானம். நீங்கள் கரெக்டாக 1 மணி நேரம் டெய்லி சின்சியராக பண்ணிங்கன்னா அது 10, 5, 20 அதை ஒழுங்காக பண்ணிகிட்டே வந்தாலே அதுவே பெரிய நன்மைகள் தரும். இதுங்களுக்கெல்லாம் இன்னும் விழிப்பு நிலை வரலை. விழிப்பு நிலை வராமலே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்க, டாப்பராக இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுனா என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூட எளிமைப்படுத்தப்படும், சிம்பிளிஃபை பண்ணப்படும். நம்ம இறை சிந்தனை உடையவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவாங்க. என்கிட்ட ரொம்ப பெருசாக அப்படியே விகாரமாக இப்போ நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. நம்ம சிம்பிளாக நடந்துட்டு போயிடுவோம். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குங்க, டக்குன்னு இப்படி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அறிவியல், அதுதான் ஞானம். அதுதான் ஞானம்னு சொல்கிறோம். புரியுதா? உள்ள ஒரு எரிமலை எரியும், அது அந்த எரிமலையுடைய தாக்கம் அறிவுனால் வெளிப்படும். அந்த அறிவு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை இல்லை பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும். அதனால் அதுக்கு விடிவு சொல்யூஷன் ரொம்ப எளிமையாக எடுத்துடுறோம், ரொம்ப சீக்கிரமாக எடுக்கிறோம். ரொம்ப ஆச்சரியம். எல்லாத்துலேயும் பொறுமையாக செய்கிறவங்க இந்த முடிவு எடுக்கிறதுல ரொம்ப, ஏன்னா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலைன்னா ஊற்றிக்கும். அதனால் இப்போ ஸ்மர்த்தவிய நாட்டிகா
ஸ்மர்த்தவ்ய நாடிகா பிராணம் கிருத்வா கும்பே தயோரிதம். பிராணாயாமம் இவ்வளோ மணி நேரம் பிராணாயாமம் பண்ணு, அதில் கும்பகம் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்தானத்தை நினைவுபடுத்திக்கோ. ஸ்மர்த்தவ்யா நாடிகாக பிராணன் கிருத்வா, எல்லா நாடிகையிலையும் பிராணனை நிரப்பு. கும்பே ததோரிதம், ரிதமாக கும்பத்தை செய்க. ரிதமாக ஒரு ஒழுங்குமுறையில் செய்யணும். நாபே ரூபரி நாசாந்தம், நாபே ஊப்பரி, நாபையிலிருந்து அதாவது ஹிருதயத்திலிருந்து நாசாந்தம். நாசாந்தம்னா புருவமத்தி கொஞ்சம் கீழே, மூக்கு மேலேருந்து கீழே இறங்குற ஆரம்பிக்கிற இடம். நாச அக்ரம்னா மூக்கு நுனி. இதுவே நிறைய பேருக்கு உபநிஷத்து படிக்காமல் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா உபநிஷத்து படிச்சிருந்தா தானே தெரியும் நாச அக்ரம் எது, நாச அந்தம் எதுன்னு. நாச அக்ரம்னா இது நுனிப்பகுதி. நாச அந்தம்னா நாசம் முடிகிற இடம். புரியுதா? புருவ மத்திக்கு கொஞ்சம் கீழே. இப்போது நாபே ரூபரி நாசாந்தம் வாயுஸ்தானம், அதான் புருவமத்திக்கு மேலே, புருவமத்திக்கு வரல, புருவமத்தியை தொடுது, அது வாயுஸ்தானம்னு சொல்கிறாங்க. வாயுஸ்தானம் து தத்ர வேதிகா ஆகாயம், வாயுஸ்தானம் து தத்ர வை வேதிகாக்காரவது தூம்ரோ. வேதிகாக்காரனா வட்டம் சுழி. தூம்ரோ புகை நிறம். பல்வான் பூத மாருதக, இந்த பஞ்சபூதத்தில் மாருதம் சொல்லக்கூடிய வாயு ரொம்ப பலம் பெருந்தியது. ஸ்மர்த்தவ்யக தியானிக்க, கும்பகம் பண்ண தியானிக்க. பிராணம் ஆரோப்பிய மாருதம், பிராணன் ஆரோப்பியம் ஏற்றி பிராணன் ஏற்றி நலம் பெறுவாய், ஏற்ற வேண்டும், அதான் அர்த்தம். அடுத்தது கடிகா விம்சதி, 20 மணி நேரம் அகண்ட பாராயணம் மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் அந்த காலத்தில். 1 ஹவர் 2 ஹவர் 4 ஹவர் 8 ஹவர் அகண்ட பாராயணம் மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். கடிகா விம்சதி என்ன ஆகும், நல்லா ஹிருதயம் நல்லா மலர்ந்துருக்கும், நல்லா எந்த பிரச்சனையும். ஸ்டாமினா, நீங்கள் பிராணன் எவ்வளவு நீங்கள் சேமிக்கிறீங்களோ ஸ்டாமினா இருக்கும் உங்களுக்கு. சின்ன கொஞ்சம் வேலை செஞ்சால் உடனே ஆகிடுறீங்கல்ல. ஒரு சின்ன வேலை செஞ்சால் உடனே இறக்கிது, உடனே நீங்கள் டயர்டாகிடுறீங்க, உடனே அப்படி படுத்துறீங்கன்னு கிடக்குறீங்கல்ல. அது மாதிரி இருக்காது. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் நம்ம, இதுதான் இந்த சிறப்பு. தியானத்துலேயும் சரி, பூஜையிலையும் சரி, பிராணாயாமத்துலேயும் சரி, நாம் எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ அது வெளிப்படுது. அடியான் அதை அறிந்த விஷயம் அது. நீங்கள் இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அது பிரகாசிக்கும். நீங்கள் 1 மணி நேரம் தியானம் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதனுடைய ஆற்றல் அது வெளிப்படுத்துது. அதே தான் பிராணாயாமம், அதே தான் தியானமும், அதே தான் வேத விசாரமும். வேத விசாரமும் ஒரு இடத்துல ஞானத்தோட ஞானமாக கரைஞ்சி போகுது, அது நிரந்தரம். பாக்கி 2 ஆதாரம், ஞானம் நிரந்தரம். அதனால் கடிகா விம்சதி தஸ்மாத் கிரானாத். பிரம்மபில், இந்த நாக்கு அதாவது மூக்கு ஆரம்பிக்கிற இடம், அதாவது முடிகிற இடம். அங்கேருந்து புரோமத்தின்னு எடுத்துங்க. புரோமத்தியிலேருந்து பிலவதி சகசிராரம் வரைக்கும் வ்யோமஸ்தானம், ஆகாயஸ்தானம். நபம் ஆகாயம். தத்ர பின்ன ஆஞ்சனம் சமப்பிரபம். ஏன்னா நீல நிறம்னு சொல்ல, பின்ன அஞ்சனம்னா கருப்பு, ஆனால் நீல நிறம் கருநீலம். சமப்பிரபம், அந்த நிலத்தில் ஆகாயம், ஆகாயத்தினுடைய கலரை சொல்கிறது, அதுதான் அதோடைய கலர். இதுக்கு இது சொல்லலை, அளவு சொல்லலை, ஆகாயம்னே சொல்லிடுச்சு. வியோமனி மாருத்தம் ஆரோப்பிய,
ஆகாயத்தில் காற்றை நிரப்ப ஆகாய தத்துவத்தில் சகசிராரம் வரைக்கும் உள்பகுதியில் உள்ள நடத்துகிற இடத்துல கும்பகம் பண்ணும்போது யத்னவான் முமுக்ஷானவன் செய்ய கும்பகம் இருதயத்தில் பண்ணுறான். லங்ஸில் தானே பண்ண முடியும், கும்பகம் நெஞ்சில் தான் பண்ணுறான். ஆனால் தியானம் கருத்து அங்கே இருக்கணும். யத்னவான் யோமனி ஆகாயத்தில் தியானிக்க வேண்டும். பிருத்திவி அம்சே தூ தேகஸ்ய சதுர்பாகும் கிரீட்டினம். பிருத்திவி அம்சம் பூமி பகுதியில் ஆகாயத்தில் கும்பகம் பண்ணி பூமி பகுதியை தியானிக்கணுமா. தேகஸ்ய சதுர்பாகும் சதுர்பாகுன்னா 4 கையுடைய பெருமாளை கிரீட்டினம். ஏன்னா அவர் தானே சித்து தத்துவம். இதயத்தில் உயிர் தத்துவம் யார்? அம்பாள்னு சொல்லியிருக்கோம்ல. அம்பாள் பெருமாள் 2 பேரும் ஒன்று தான். புத்தி தத்துவம்னு சொன்னாலும், மகத்துன்னு சொன்னாலும், பிராணன்னு சொன்னாலும், அம்பாள்னு சொன்னாலும், மனசுன்னு சொன்னாலும், புத்தின்னு சொன்னாலும் எல்லாம் சித்தை தான் குறிக்கணும் வச்சுங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன். கிரீட்டினம் கிரீடம் அணிந்தவர் மகுடம் தரித்த பெருமாளை சித்தை. அனிருத்தம் ஹரி. இது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பத்சாரதி கோயில் போனீங்கன்னா வேங்கடகிருஷ்ணன் சொல்லக்கூடிய பெருமாள், அப்புறம் அவர் பேரன், அப்புறம் அவனுடைய பையன் பிரத்யும்னன், இப்படின்னு 4-5 பேர் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த இதில் அந்த பேரெலாம் இங்கே வருது, இந்த மந்திரத்தில் வருது. அங்கே இருக்கிறதுனால இங்கே வரல, இங்கே இருக்கிறதுனால அங்கே வந்தது. புரியுதா? இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதி. உபநிஷத்துலேருந்து தான். முதல்ல உருவமே கிடையாது, உருவமே யாரையுமே படுத்தலை. ஆரம்ப காலத்தில் கோவிலே கிடையாது. முதல்ல எல்லாமே சூரியன், இந்த தேவர்களை நிர்குணமாக தான் பார்த்தாங்க. எப்போது? சத்வயுகம்னு வச்சுங்களேன். அப்புறமா ஒவ்வொரு யுகம் மாற மாற மக்களுக்கு அறிவு இல்லாமல் போக மழுங்க கண்டதையும் சாப்பிட்றதுனால இதான் பார்த்தேன். நான் ஒரு சின்ன விஷயந்தான். நான் இந்த யூடியூப் சும்மா எதாத்தியாக இந்த வியூஸ் பார்த்தேன். இறைச்சிந்தனுடைய பொக்கிஷமான கருத்துக்கள் உள்ள வியூஸை ஒரு 100 பேர் கூட பார்க்கல. குப்பை, கேவலம், மகா மட்டமான விஷயங்கள், அதில் இத்தனை லட்சம் அப்படின்னு வியூஸ் இருக்குன்னா வெறி பிடிச்சி அலைகிறான் அவன். அதாவது எதை பரப்பணும், எதை ஒடுக்கணுமோ, வேதத்தை பரப்பணும், வேதாந்தத்தை பரப்பணும், ஞானத்தை பரப்பணும், அதை ஒடுக்கி வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனை போட்டாச்சு. அதை கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஏதோ படுபாதாரத்தில் கிடக்கிற மாதிரி. யாருக்குமே உபநிஷத்துன்னா ஆச்சரியமாக விஷயம் தெரிஞ்ச ஒரு சிலர் தான் அப்படியா அப்படின்றாங்க. சிலருக்கு இல்லை, 99%. அதுக்கு எதோ உபநிஷத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது எதை கட்டுப்படுத்தணும், எதை ஒழுங்குபடுத்தணும், எதை நெறிப்படுத்தணுமோ அது தலைவிரிச்சு ஆடுது சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு. அப்போ பஞ்சமா பாதகம் தலைவிரிச்சு ஆடுது. குற்றம் 10 வயசு குழந்தை விட மாட்டுறான். இதை இப்போ டிவி நியூஸ்ன்னு என்ன பிஎம் என்ன பண்ணுறாங்க, சிஎம் என்ன பண்ணுறாங்க, மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எதாவது திட்டங்கள் திறந்து வச்சுருக்காங்களா, புதிய நாட்டுக்கு ஏதாவது சமர்ப்பணம் பண்ணுறாங்களா, ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க மாட்டோமா? அப்படி அதுக்காக திறந்தோம்னா என்னென்னமோ குப்பைகள் போட்டு 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 வேறு தலையெழுத்தேன்னு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளை அறியாமலே அதுக்குள்ளே போயிடுது, நமக்குள்ளே போயிடும். வேதாந்தம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கல்மஷத்துக்கெல்லாம் காரணம் இந்த அறியாமை. அதுக்கு ஒரே மருந்து அமிர்தம், வேதாந்தம். இதை வேதாந்தம்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டான், வேதம்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், ஞான யோகம்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ என்ன தான் சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இது நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க இதை பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்க தான் முதல்ல அறியணும். பிளைண்டாக நான் சொல்கிறேன்னு யாரும் கேட்க வேண்டாம். வேதமே அப்படி சொல்லலை. நீ என்னை நம்பி வான்னு சொல்லவே சொல்லலை. நீ செய்து பாரு, சிந்தித்து பாருன்னு தான் சொல்லு. சிந்தித்தா செயல்படாமல் இருக்க முடியாது. எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம். என்ன காரணங்க? எஜுகேஷன் இல்லைங்க. இந்த எஜுகேஷன் மெய்யான மெய்யறிவு இல்லவே இல்லை. இப்போ இதுக்கு மேலே எப்படி நம்ம இதை
வெளிப்படுத்த முடியும் சொல்லுங்கள்? எப்போ கதவு திறக்காதான்னு சுவாமிகிட்ட டெய்லி சங்கல்பம் இதுதான். அதான் எப்படியோ இதை கொண்டு வரணும், ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். அது நடக்குது நடக்கலை, அது முருகன் இறை சங்கல்பம். இறை சங்கல்பம் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். முருகன் சங்கல்பம் தான் இது பேச்சா வெளியில் வருது சொல்கிறேன். பேசிட்டு மட்டும் போயிடக்கூடாது சுவாமிநாத சுவாமி. இதை செயல்படுத்தி செஞ்சு காமிக்கணும். எது முக்கியமோ அதை மறைச்சி வச்சுருக்காங்க, எது தேவையில்லையோ அதை கலரி வச்சு. இந்த வியூஸ், ஒரு சின்ன வியூஸை எனக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தூண்டிச்சு. இவ்வளோ குப்பையை பார்க்குறது இவ்வளோ பேரா, இத்தனை ஆயிரமா, இத்தனை லட்சமா, குப்பையை பார்க்க, குப்பையிலும் குப்பை. என்ன சொல்கிறது? நபஸ்திரம் பிருத்வி அம்சே, பிருத்வி அம்சமான தேகம் சதுர்பாகம், அந்த தேகமும் சதுர்பாகமும் 4 புஜங்களும் உடைய சதுர்புஜமுடைய கிரீட்டினம் மகுடம் தரித்த அனிருத்தம் ஹரி. அனிருத்தம்னா நிறுத்தம்னா நிறுத்துறது, அனிருத்தம்னா தடையற்றவர். ஆகாயத்தில் கருடன் எப்படி பார்த்தோம்ல ஒரு சாந்தி பாடத்தில், ஆகாயத்தில் தடையற்ற கருடன் பறப்பது போல் பூலோகத்தில் தடையற்று விசாரம் செய்யக்கூடிய உலவி வரக்கூடிய மகாவிஷ்ணு நிருத்தம் அனிருத்தம். புரியுதா? நிறுத்தம்னா நிறுத்துறது, தடை செய்கிறது. அனிருத்தம்னா தடையற்றவர். யோகியில் ஒரு பாயிண்ட் தடையற்ற நிலை இருக்குது. யோக சித்தம்னு சொன்னேன் இல்லையா? அதில் என்ன, அது அவன் செய்ய ஆரம்பித்தானா அவன் என்ன பண்ணுவான்? தடுக்க முடியாது, அவன் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ அதனால தான் நம்ம ஆரம்பித்த இந்த 30 ஆண்டுகள் ஆரம்பித்த எந்த திட்டமும் நின்னது கிடையாது. சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ஒரு 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 செவ்வாய்க்கிழமை இந்த லேடிஸ்லாம் செவ்வாய்க்கிழமை கூட்டம் நிறைய வராங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விதையை போடணும்னு நினச்சி தான் செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி பாராயணம் பண்ணுங்கன்னு இந்த அடியார்கள் வாலண்டியர்ஸில் ஸ்ரீபாதனும் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட வந்த லேடிஸ்கிட்ட அங்கே இருக்கிற 2-3 பேர்கிட்ட சொல்ல, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கந்தசஷ்டி பாராயணம் செவ்வாய்க்கிழமை பாடுறாங்க, பாராயணம் பண்ணுறாங்க. ஒரு முறை இல்லை, ஒரு முறைக்கு 3 முறை பண்ணுறாங்க. 1 மணி நேரம் கணக்கு பண்ணி. ஏன்னா பின்னாடி வரவங்க பின்னாடி 2வது ட்ரிப்பில் பாடுவாங்க, இன்னும் லேட்டாக வரவங்க 3வது ட்ரிப்பில் பாடுவாங்க. அந்த இடமே ஒரே வைப்ரேஷனாக இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து தலைமையில் வச்சு செய்கிறாங்க. ஆரம்பித்தது தான் நம்ம வேலை, அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வைராக்கியமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே தபமாகிடும், அதுவே பாராயணமாகிடும், அதுவே சிறந்த தபஸாகிடும். என்ன சொல்கிறது? அதனால் அப்படி ஆரம்பித்தா அது நிறுத்தாது. அது மாதிரி தடை செய்ய முடியாத ஒரு சக்தி மகாவிஷ்ணு. அனிருத்தம் ஹரிம், அவர் ஹரி. யோகி யதேத் பவமுக்தையே, அவரை தியானிக்க. யத்தே, இந்த யதிக்கு முமுட்சுவுக்கு, பவமுக்தையே, இந்த சம்சார சாகரத்தை அவன் கடக்கிறான், அவரை தியானிக்க. புரியுதா? ஆகாய தத்துவத்தில் கும்பகம் செய்து பிருத்வி அம்சத்தையும் தேகத்தையும் சதுர்பாகுவாக இருக்கக்கூடிய அனிருத்தன் சொல்லக்கூடிய பெருமாளை தியானிக்க. பவமுக்தையே அபம்சம் பூரத்யோகி. அம்சம்னா நீரம்சம் நாராயணன். பூரத்யோகி, பூரையேத் யோகி. நாராயணம் உத்கிரதி, நீர்த்தத்துவமான இந்த பெருமாளை தியானிக்க அவன் முக்தி அடைகிறான். ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான். அடுத்தது பிரத்யும்னனை அக்னி தத்துவம். பிரத்யும்னன் அக்னி தத்துவம். அனிருத்தம் ஹரி நீர் தத்துவம்.
நாராயணன்கிற பேரில் சதுர்பாகம் கிரீட்டினம் அடைஞ்ச பிருத்திவி தத்துவம் அவரே. பெருமாளே சொல்லுது பாருங்கள், பிருத்திவி அம்சம் து தேகசிய சதுர்பாகம், 4 கைகளை உடையவர். வேற ஒரு பேர் இருக்கலாம், பொதுவாக நான் சதுர்புஜம்னு சொன்னாலே பெருமாள் தான். அந்த தத்துவம் அனிருத்தங்கிற பேரே வந்துடுச்சு, ஹரிம்னு வந்துச்சு. அப்புறம் நாராயண பேர் வந்துடுச்சு. இப்போ பிரத்யும்னம் அக்னி தத்துவம், வாயு வம்சம், சங்கர்ஷனதம். பிரத்யும்னனை அக்னி தத்துவமாகவும், வாயு வம்சமாக சங்கர்ஷனம், அப்படி ஒரு தேவதா சங்கர்ஷன். இப்படி தேவதாவை வியோமாம்சே ஆகாயத்தில் பரமாத்மானம் பரம்பொருளான பரம ஆத்மாவான வாசுதேவனை சதா ஸ்மரேத், தொடர்ந்து தியானிக்க. மொத்தமே பெருமாள் தான், எல்லாமே பெருமாள் தான் வச்சுங்க. ஒருத்தவங்களை குட்டி குட்டி தேவதா பேர்லாம் சொல்லுது, அதுக்கு பேர் சொல்லுது. பிரத்யும்னன், அனிருத்தம், நாராயணன், வாசுதேவம், சங்கர்ஷனன். தியானிக்க அவன் முக்தி அடைகிறான். அது எப்படி அப்படின்னா, அச்சிராதேவ தத் பிராப்தி யுஞ்சானசிய ந சம்சய, உடனே அடைகிறான். அச்சிராதேவ, கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல். சிராதுனா தாமதம், அச்சிராதுனா தாமதம் இல்லாமல் தத் பிராப்தி அவன் அடைகிறான். யுஞ்சானசிய யார் இதோடு சொன்ன கருத்தோடு பொருந்தி இருக்கிற யோகியானவன். யுஞ்சானசிய ந சம்சய, சந்தேகப்படாதீர்கள். பத்தவ் யோகாசனம் பூர்வம், நன்றா யோகாசனத்தில் அமர்ந்தவன். பத்த யோகாசனம், பத்மாசனத்தில் உட்கார்ந்தவன். பூர்வம் ஹிருதய தேசே ஹிருதயாஞ்சலி, ஹிருதய தேசத்தில் நெஞ்சில் ஹிருதயாஞ்சலி, நல்ல ஒரு வணக்கத்தோட பக்தியோட. நாசாகிரன்யஸ்த, மூக்கு நுனியில் நயனம் கண்ணை வைத்து. ஜிகவா கிருத்துவாச்ச தாலுனி, நாக்கை உள்மடித்து மேல் நோக்கி தொட்டு, தாலுவை தொட்டு. தந்தைர் தந்தான் அசம்புருஷ்ய, பல்லை கடிக்காமல் சேர்க்காமல், சேர்த்தா கடிச்சிடும். தந்தைர் தந்தான் அசம்புருஷ்ய, தொடாமல், நாக்கும் தொடாமல், கடிக்காமல், அதான் அர்த்தம். ஊர்தவகாய, நேராக ஸ்ட்ரைட்டாக உடம்பை நிறுத்தி. சமாஹித்த, பொருந்தி இருந்து. சம்யம் எச்சிந்திரிய, அக்ராமாத்ம புத்தையா விஷுத்தையா. சம்யம் ச இந்திரிய, ஒடுங்கிய புலன்களோடு, புலன்கள் ஒடுங்கிய நிலையில். புத்தியா, புத்தியை. ஆத்மாவில். விஷுத்தையா, தூய புத்தியுடன் ஆத்மாவை தியானிக்க. சிந்தனம், சிந்திக்க. வாசுதேவசிய, அடுத்த வார்த்தை எல்லாமே பெருமாள். சிந்தன் வாசுதேவசிய பரஸ்ய பரமாத்மனக, தியானிக்கவும். அந்த பரத்துக்கும் பரமானவனை, பரமத்துக்கும் பரமானவனை தியானிக்க வேண்டும். ஆத்மாவைத்தையே சொல்லிட்டு வருது. ஸ்வரூப வியாப்த ரூபஸ்ய தியானம் தான் சத்தை. ஸ்வரூப வியாப்த, ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, ஸ்வரூபமாக பரவி இருக்கக்கூடிய. ரூபஸ்ய, ரூபமான. ஸ்வரூப வியாப்தங்கிறது சத்து, உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கிறது சத்து, ஆதாரமாக இருக்கிறது. ரூபஸ்ய தியானம், அதில் ரூபமாக இருக்கிறது சித்து. சித்து சத்தில் சேரணும், சித்து சத்தாய். அதுதான் சத்தில் பரவிய சித்தை தியானிக்க. இப்போ யார் தியானிக்கிறது? சித்து தியானிக்குது. யாரை தியானிக்குது? சத்தை தியானிக்குது. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் தன்னில் தானாய் நீ உன்னையே.
அப்படிலாம் சொல்கிற வார்த்தை என்னது? நீ உன்னை ஏன்னா அண்ணன் யார்? யார் யார்? சித்து சத்தை. அதான் ஸ்வரூப வியாப்த ரூபஸ்ய தியானம் கைவல்ய சித்திதம். இப்படி பிராணாயாமம் செய்து ஸ்வரூபத்தை தியானிக்க கைவல்யம் சித்திதம். கைவல்யம்ங்கிற தனித்தன்மை அத்வைத நிலை, சித்து சத்து இல்லாத ஆனந்த நிலை, சித்தும் சத்தும் கலந்த நிலை. நீங்கள் சத்தை பற்றி எது சொன்னாலும் சித்தை குறிக்கும், சித்தை பற்றி எதை சொன்னாலும் சத்தை குறிக்கும். வேலை செய்யும்போது தான் பிரிஞ்சு வேலை செய்தே தவிர, ஆனால் எப்போதும் அது ஒன்றா தான் இருக்குது. அப்படி கைவல்ய சித்திதம் யாம மாத்திரம் வாசுதேவம் சிந்தையே. வாசுதேவங்கிற வார்த்தை அவரை சிந்திக்க கும்பகேன யக, யார் கும்பகம் செய்து பிராணனை வாசுதேவத்தை நினைத்து கும்பகம் செய்து சத்தை சித்தால் தியானித்து இருப்பவருக்கு கைவல்யம் சித்திதம். அப்படி வரணும். ரெண்டாவது லைனை பின்னாடி முதல் லைனை பின்னாடி போட்டிருக்காங்க, பின்னாடி லைனை முன்னாடி போட்டிருக்காங்க. அது புரியுதா? இப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல கைவல்ய நிலையை தொடுறான். தடையற்ற பரம்பொருளுங்கிற ஒரு அர்த்தம். அப்புறம் இந்த பஞ்சபூதங்களுக்கான கலர், வடிவம், இடம், லொக்கேஷன் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? இந்த வாசுதேவம் சிந்தையை கும்பகேனம் யார் யக யாம மாத்திரம் வாசுதேவம் சிந்தையே கும்பகேன, கும்பகத்தை பண்ணி யார் வாசுதேவனை சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்த ஜன்மம் ஆர்ஜிதம் பாபம். சப்த ஜென்ம ஆர்ஜிதம் பாபம். 7 ஜென்மா செய்த பாவங்கள் தஸ்ய நஷ்யத்தி யோகினக, யோகியினுடைய பாவங்கள் எரிக்கப்படுகிறது. எல்லாம் போதுமா? அதனால் சுத்த தேகம் வேணுமா வேணாமா? முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் என்ன மாதிரி உள்ளவங்க தேடும்போது ஒருத்தவங்க இது மாதிரி ஒன்று சொன்னால் உச்சி குளிர்ந்து போகும். உன் வாழ்நாள் ஃபுல்லாக நோயே வராதுடா, உனக்கு பாவமெல்லாம் எரிஞ்சு போகண்டா, பிராணாயாமம் பண்ணுறா 1 மணி நேரம்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் கடவுள் எனக்கு அவங்க. ஏன்னா தேடல் இருந்தால் தானே அதோடைய அமிர்தங்கிறது தெரியும். தேடாதவனுக்கு போய் அமிர்தத்தை கொடுத்தா, வைரங்கிறது வைரத்தை அறிஞ்சவனுக்கு தானே வைரத்தை கொடுக்கணும். அதனால் இது ஒரு அரிய பொக்கிஷமான கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லுது. இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு பரவணும். இது ஒன்றும் பொய் சொல்லலை, அடியான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். இவ்வளோ நாள் அடியனுடைய பக்தி யோகத்தை சாட்சியாக வச்சுட்டு இந்த கேரண்டியை கொடுக்குறேன். இது சொன்னது எல்லாம் சத்தியம். உங்களுடைய எல்லா பாவங்களும் எரிக்கப்படும், ஒரு நோயும் அணுகாது. சர்வ ரோகம் சர்வ பாவம் வினஷ்யத்தி வினஷ்யத்தி வினஷ்யத்தின்னு சொல்லுது. அதுக்கு மேலே என்ன சொல்லுது? உங்களுக்கு கேரண்டி வேறு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் தலையெழுத்து பார்த்தீங்களா? ஒரு நல்ல காரியத்தை வாழ்நாள் ஃபுல்லாக நோயற்ற வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சும்மா சொன்னாங்களே, ஏன்னா அர்த்தம் தெரியாது அதுக்கு உங்களுக்கு. ஹெல்த் இஸ் வெல்த்தா இல்லையா? அப்போ நிறைய 1000 கோடி வச்சுருக்க, சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், காரில் கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆமாம், உடம்பு படுத்த படுக்க ஆகிட்டான். எவ்வளோ பேர் இருக்கான் அது மாதிரி. அப்புறம் வீல் சேரில் உட்காந்துருக்கான். 1-2 பேர் தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது, வர வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு என்ன இல்லை. இன்னொருத்தன் மழை பைய பெட்டு கீழே வச்சுருக்கான், இன்னொருத்தன் மூத்திர பையை தூக்கிட்டு அலையிறான். எல்லாம் நவீன கால மெடிசனில் கண்டுபிடிச்ச அரிய பொக்கிஷமான அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க, இது ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் வெளிப்படும் போது அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். சுத்த தேகம்னு யார் இனிமேல் உங்கள்கிட்ட நோய் சொன்னாலும் பிராணாயாமம் பண்ணு. டெய்லி 1 மணி நேரம் 3 வருஷம் பண்ண சொல்லுது. 3 வருஷம் பண்ண சொல்லுது. 1 நாளிலேருந்து 1 வாரத்துலேருந்து 1 மாதத்துலேருந்து 12 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து செய். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணு. காரியம் ஆனோன்னே கழட்டி விடாமல் தொடர்ந்து செய். என்ன இப்போ கெட்டு போகுது?
சொல்லிக் கொடுக்காதெல்லாம் கரெக்டாக செய்கிற, சொல்லிக் கொடுக்கறதை ஏன் செய்யக்கூடாது? எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இப்போ இல்லைன்னா எப்போ? இப்போ முடியலன்னா இனிமேல் எப்போ முடிய போகுது? இப்போவே முடியல. இந்த ட்ரிப்புக்கு சில பேர் எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போ, எங்கள் பாட்டியை அழைச்சிட்டு போ, நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேர்க்காதீங்க. அவனே அழைச்சிட்டு போக சொல்லுவோம். அவர் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கார். அவர் அழைச்சிட்டு போக மாட்டாராம். யார் தலையிலையோ? பெத்த அப்பா அம்மாவை, வேறு யாரோ இல்லை, பெத்த அப்பா அம்மாவை சௌகரியம் பண்ணி கொடுக்குறோம். காசிக்கு போயிட்டு வரணும், இதுக்கு போயிட்டு அச்சா. இச்சே வாசுதேவம் சிந்தையேத் கும்பகேனம் யக. அதனால் என்ன கிடைக்குது? சப்த ஜன்மம் ஆர்ஜித பாபம் தஸ்ய நஷ்யதி யோகினக. நாபிகாந்தாத் சமாரம்பம் யாவத் ஹிருதயம் கோச்சரம். அதாவது நாபியிலேருந்து ஹிருதயம் வரைக்கும் விழிப்பு நிலை. விழிப்பு நிலைனா என்ன, கனவு நிலைனா என்ன, அது எங்கே லொக்கேஷன் சொல்லுது? நாபியிலேருந்து ஹிருதயம் வரைக்கும் விழிப்பு நிலை கோச்சரம். ஜாகிரத விருத்தி விஜானியாத், ஜாகிரதி என்று அறிவாயாக. கண்டஸ்தம் கழுத்து, தொண்டை, கழுத்து. சொப்பன வர்த்தனம், அது சொல்லியிருக்கோம் முன்னாடியே. பூர்வ மத்தியிலேருந்து சொப்பனம், ஹிருதயம் அப்படி சொல்லுவாங்க. இது சொல்லியிருக்கு. கண்டஸ்த சொப்பன வர்த்தனம், கழுத்து சொப்னம். அப்புறம் சுசுப்தம் தாலு மத்தியஸ்தம். தாலு மத்தியஸ்தம் சுசுப்தம் மேலே சொல்லுது. சுசுப்தி நாடி அங்கே தானே சொல்லுது. சுஷும்னான்னு சொல்கிறோம் இல்லையா? சுசுப்தி நாடி அங்கே தானே எண்டாகுது. சகசிரார்த்தம் தானே எண்டாகுது. ஒன்றும் இல்லை, சிவலிங்கமும் அந்த பாம்பு ஞாபகம் வச்சுங்க. அந்த பாம்பு கீழே படுத்து கிடக்கு. அந்த பாம்பு உங்கள் தலைக்கு ஏறி அப்படி கொடையாக இருக்கணும். புரியுதா? பாம்பு மூலாதாரத்தில் படுத்து கிடக்கிற குண்டலி சக்தி அம்பாள் அவ விழிப்படைஞ்சு மேலே ஏறி சுவாமியோட இரண்டரை கலந்து இருக்கிற தத்துவம் தான் சிவலிங்கம். நாகாபரணம்னு பேர். புரியுதா? இந்த நர்மதா பரிக்கிரமா சொன்னேனே, அந்த 1500 கிலோமீட்டர் இந்த போகிற சவுத்து முடிச்சிடுறாங்க. முடித்து 2.5 மணி நேரம் போட்டில் போகிறாங்க. போய் திரும்ப அங்கேருந்து உத்தர நர்மதா, அதாவது உத்தர கரை, அந்த கரை வடக்கு கரை, இது தெற்கு கரை, அது வடக்கு கரை. வடக்கு கரையில் ஒரு 40-50 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் தான் வடக்கு கரையே தரையிலேயே ஆரம்பிக்குது. இடையில நிறைய தீர்த்தம். தீர்த்தம்னா என்னென்னா, தீர்த்தம்னா நம்ம வாட்டரை நினைக்கிறோம். தீர்த்தம்னா அந்த பரம்பொருளில் சொல்கிறாங்க. தீர்த்தம்னா அமிர்தம்னு அர்த்தம். தீர்த்தம்னா அமிர்தம்னு அர்த்தம். பரம்பொருள் யார் இருக்காங்கன்னா 2 கரையிலையும் கிட்டத்தட்ட 300 கோயில் இருக்குது, 300 ஆசிரமம் இருக்குது, 300 கிராமம் இருக்குது. போகிறதுக்கு 150, வரத்துக்கு 150 வச்சுங்களேன். ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். அந்த புக்கு ஏதாவது கிடைக்கும், நான் அப்புறமா அதை பார்க்கலாம். அந்த 300 கிராமமும் எல்லாம் இந்த நர்மதா புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கோவிலுடைய பேர் அவ்வளோ பழமையான கோவில். எல்லாம் சிவம், நாகாபரணம், அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சிவலிங்கம் எல்லாம் சிவன் கோயில் தான். 300 கோயிலும் சிவன் கோயில் தான். 1-2 ராமலக்ஷ்மணன் இருக்காங்க. ஆமாம். இப்போ என்ன, அது புராணம் பார்த்தா தெரியும். ஈகோ பிரச்சனை அங்கேயும் வந்து தலைப்பை விட்டுறது. இருங்க வரேன், இருக்கட்டும், வரேன். எல்லா ரிஷிகளும் அங்கே தபஸ் பண்ணியிருக்காங்க அந்த கரையில் சுவாமியை. இப்போ என்ன விசேஷம்னு கேட்டால், சிவலிங்கம் வலது பக்கம் பிள்ளையார், இடது பக்கம் ஆஞ்சநேயர். இதுதான் அந்த கோவில். அங்கே இருக்கிற எல்லா கோயிலும் இதான் அமைப்பு முறை. ஒரு வீடு அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கோயில் மாதிரி நம்ம சும்மா அந்த கோயிலை அந்த குழந்தைங்க தெருவில் எண்டில் ஒன்று கட்டி வைக்கணும். சும்மா கும்பம் மாதிரி கட்டி வைப்பாங்கள்ல. இவர் ஒரு சாய் குரு ஒன்று கட்டியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 10 அடி ஹைட்டில் தான் இருக்குது எல்லா கோயிலுமே.
அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுற கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் நடுவில் சிவலிங்கம் நாகாபரணத்தோடு இருக்குது. புராண கோயில் நர்மதா புராணத்தில் அதெல்லாம் இருக்குது. அந்த புக்கை பார்த்தே எல்லா இடத்துக்கும் அவர் போகிறார், நடந்தே போகிறார். புரியுதா சொல்கிறது? இந்த நாகாபரணம் எதுக்கு சொல்கிறதுன்னா, அது சக்தியினுடைய அமைப்பு. அது கீழே படுத்துன்னு இருக்காம அது மேலே ஏறி கொடையாக நிற்குது. அப்படியே அந்த சக்தியை அதை பயன்படுத்தி அதை கொடையாக மாற்றணும். நம்ம சித்த சத்தோடு இணைக்கணும். அதான் பாயிண்ட். இப்போ சப்த ஜென்ம பாப்பம் அர்ஜிதமா, சப்த ஜென்ம அர்ஜித பாப்பம் நஷ்யத்தின்னு சொன்னோமா. அடுத்தது நாபிகந்தாத் சமாரம்பம் யாவது ஹிருதய கோச்சரம், இருதயம் வரைக்கும் உள்ள பகுதி விழிப்பு நிலை. ஜாகிரது விழிப்பு நிலை சொல்ல. கண்டச சொப்பன கழுத்து சொப்பனம். ஆமாம். சுசுப்தம் தாலு மத்தியம் உள்பகுதி, அதான் தாலும உள்நாக்குக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழேன்னு சொல்லுவாங்க அவங்க தமிழில். சுசுப்தம் தாலு மத்தியஸ்தம் அப்படி சொல்ல. சுசுப்தத்துடைய இடம் லொக்கேஷன் அதை சொல்லிட்டாங்க. துரியம் எதுனா புருவ மத்திய சொல்கிறாங்க. துரியம்ங்கிறது புருவ மத்தி தான். துரியம் புருவ மத்திய சம்சிதம் 4வது நிலை. 5வது நிலை ஒன்று இருக்குது, துரியாதீதம். துரியாதீதம் பரபிரம்மம் பிரம்மாரந்திரம். அதாவது சித்சபை போய் தான் சத்சபைக்கு, சித்தாகி தான் சத்தாக முடியும். அதை சொல்லுது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என் உடம்புல ஹிருதயத்தில் இல்லை, காலில் நீங்கள் தியானம் பண்ணால் கூட சுவாமியில் தொடர்பு கொண்டுடலாம். எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உள்ளேயும் பண்ணலாம், வெளியிலையும் பண்ணலாம். உள்ளங்கையை கூட இப்படியே பார்த்துட்டே இருந்தால் கூட என்ன பண்ணலாம், தியானம் பண்ணிடலாம். துரியாதீத்த பரபிரம்மம் பிரம்மாரந்திரே சிகரம், உச்சி, தலை உச்சி, லட்சியத் சொல்லப்படுகிறது, குறிக்கப்படுகிறது. ஜாகிரத விருத்தியும் சமாரம்பையே யாவது பிரம்ம பிலாந்தரம். இந்த இது விழிப்பு நிலையிலேருந்து எல்லா நிலையும் பிரம்மாந்தரம் வரைக்கும். தத்ர ஆத்மாயம் துரியஸ்திய துரியாந்தே விஷ்ணுருச்சதே. இங்கு அங்கு தியானித்தால் தியானைவ சமாயுக்தோ வியோமனி ச அத்தியந்த நிர்மலக. என்ன பண்ணணும், இந்த புருவமத்தியிலிருந்து உச்சி வரை இருக்கு இல்லையா, அந்த இடத்த தியானிக்க. சமாயுக்தோ பரம்பரோடு சேர, வியோமனி ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை சேர, அந்த இடத்த விஷ்ணுருச்சதே விஷ்ணு என்று சொல்கிறோம். அத்தியந்த நிர்மல ரொம்ப தூய்மையானவர். புரியுதா? தூய்மையான எண்ணத்துடன் பிரம்மத்தை, அதாவது விஷ்ணுவை வியாபிய எங்கே, உடம்பு வெளியில். ஆமாம், துரியம் துரியாதீதம். அதுதான் நாம் உடம்புக்கு வெளியில் நம்ம சிந்திக்கிறது இல்லை. உடம்புக்கு வெளியிலங்கிறது சமஷ்டி, உடம்புக்குள்ளே வியஷ்டி. ஒரு நேரம் உடம்பு இல்லாமல் போயிடும். அப்போ வியஷ்டியும் சமஷ்டியும் அத்வைதமாயிடும். இங்கு தியானித்தால் நன்றாக சமாயுக்தோ நன்றாக பொருந்தி, எங்கே வியாமணி தத்துவத்தில் அத்தியந்த நிர்மல தூய்மையான அந்த விஷ்ணுருச்சத்தை விஷ்ணு என்று சொல்கிறார்கள். எதுலேருந்து, துரியத்துலேருந்து துரியாதீதம் வரைக்கும். அதான் ஆகாய தத்துவம் இல்லையா, ஆகாயம் விஷ்ணு அப்படி பரவி இருக்கார் எங்கேயோ. அப்படி தத்துவம் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி சொல்லி கோடி சூரிய ஜுதிதரம் நித்யோதிதம் அதோக்ஷயம் ஹிருதய அம்புருஹாசின தியாயேத் வா விஷ்ணுரூபிணம். சூரிய கோட்டி துதிதரம், கோடி சூரியத்தினுடைய வெளிச்சத்துடன் நித்திய உதித்தம் அழியாது உதிக்கக்கூடிய ஹிருதய அம்புருக ஆசீனம், இதய தாமரையில் ஆசனமாக போட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய விஷ்ணு ரூபினம், விஷ்ணு ரூபத்தை தியாயையே தியானிப்பதால் அநேக ஆக்கார பல வடிவம். இது என்னென்னா விஸ்வரூப தரிசனத்தை சொல்லுது.
அநேக ஆகார சிதம் பல வடிவம், அநேக வதனா பல முகங்கள், பல முகங்கள், பல வடிவம், பல தோற்றம், பல முகங்கள், அநேக புஜ நிறைய கைகள், சம்யுக்த அநேக ஆயுதம் எல்லாத்து கையிலையும் ஆயுதங்கள். விஸ்வரூப தரிசனம் படம் போட்டிருப்பேன், பெருமாள் படத்தை. அநேக ஆயுத மண்டிதம் பல ஆயுதங்கள், நானா வர்ணாதரம் பல நிறங்கள், தேவம் சாந்தம் சாந்தமா சில பேர், உக்ரம் உதாயுதம் ஆயுதத்துடன் உக்ரமா சில பேர், அநேக அநேக நயனாகீர்ணம் நிறைய கண்களுடன், சூரிய கோடி சமபிரபம் கோடி சூரிய வெளிச்சத்துடன் சமமான வெளிச்சத்துடன், யோகினக தியாயத்தோ யோகினக யோகிகள் தியானிக்க, சர்வ மனோவிருத்தினா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, அதெல்லாம் மனோவிருத்தின்னு பேர். பதிவுகள் வரது சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் வினஷதி அழிகின்றன. ஹிருத் புண்டரீகா மத்தியஸ்தம் இதயத்தாமரையில் சைத்தன்யம் உணர்வுடைய சித்து ஜோதி அவ்யயம் அழியாத ஜோதி இருதயத்தின் நடுவில் அமர்ந்திருக்கிறது. கதம்ப கோலாக்காரம், கதம்பம்னா ஒரு மரம், பூன்னு சொல்லணும்னா கதம்பம் பூன்னு, கதம்பம்னா எல்லாத்தையும் கலந்து வச்சா கதம்புனுங்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இதை சொல்லிட்டு போகிறாங்க. மல்லிகைப்பூ முல்லைப்பூனா தனித்தனியாக கொடுப்பாங்க. கதம்பம்னா ஒரு மரத்தினுடைய பேர், இல்லைன்னா அழகு அப்படின்னு சொல்லும். ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கு, கதம்பம் இருக்குது. இந்த கதம்பம் கோலாக்காரம் துரியாதீத்தம் பராத்பரம், இந்த அழகான வட்ட வடிவமான ஆகாய தத்துவமான, ஆகாயத்துக்கு வட்டம் தெரியுமில்ல, ஆகாயத்துக்கு அவங்க வடிவமைப்பு வட்டம். துரியாதீத்தம் பராத்பரம், இந்த துரியாதீத்தம் நிலை பராத்பரம் மேலானதுக்கு மேலானதாக இருக்கிறது. அனந்தம் ஆனந்தமயம், ஆனந்தமய கோஷம் சகசரம் தானே காட்டுவோம். பூர்வமத்திய விஜயானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சகசரம் இருந்தானே, அது வட்டத்தம் இப்படி தானே காட்டுறோம். அப்படி தானே கர்ப்பகிரகம் அமைச்சிருக்காங்க. அது அனந்தம் ஆனந்தமயம் சின்மயம் பாஸ்கரம், சித்தானது பாஸ்கரம், அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தை சூரியனை போன்ற வெளிச்சத்தை விபும் இருக்கிறது. நிவாத்த தீப சதுர்ஷம், நிவாத்த தீப சதுர்ஷம் கிருத்திரிமானி பிரபம். நிவாத்த தீபம், வாத்தம் இல்லாத தீபம், காற்று இல்லாத தீபம், அசையாது எரியும் இல்லை. அப்படியே ஏற்றும் போது உடனே அப்படி எரியாது, ஏற்றும் போது ஆடும், அணைஞ்சு போகும், அதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணும். அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் சருன்னு பேசாமல் எரியும், ஸ்ட்ரைட்டாக நின்று எரியுதா எரியலையானே தெரியாது, அப்படி எரியும். அது நிவாத்த தீப சதுஷம் கிருத்திரிமணி, கிருத்திரிம் மணி, ஒரு வைரம் போல், ஒரு மணி போல், ஏதோ நவரத்னம் எது வேணாலும் எடுத்தது. பிரபம், அதனுடைய பிரபாவை, அதனுடைய வெளிச்சத்தை, அதனுடைய ஆறாவை தியாயேத் தியாயிக்க. யோனிஸ்தஸ்ய முக்தி, யோகினகஸ்தஸ்ய முக்தி கரதரே. அந்த சகசிராரத்தில் ஆனந்தமயத்தில் சின்மயமாக இருக்கக்கூடிய சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய அணையாத விளக்கு போல வைரத்தை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தியானிக்க யோகினக தஸ்ய முக்தி கரதலே, கையிலேயே முக்தியை கொடுத்தாச்சான். விஸ்வரூபஸ்ய தேவஸ்ய ரூபம் யத் கிஞ்சிதேவ, விஸ்வரூபஸ்ய உலகரூபம், தேவஸ்ய ரூபம் எல்லா கடவுள் எல்லா உலகம், யத் கிஞ்சிதேவ அந்த பரத்தை, ஸ்வவீய தானாக, சூக்ஷ்ம அந்யத்வா சூக்ஷ்மமாக நுட்பமான
நுட்பமான ஹிருதய பங்கஜே, ஹிருதய தாமரையில் பஷ்யன் பார்க்கலாம், பார்க்கிறான். யோகியே பார்க்கிறான், ஞானி உணர்கிறான். உணர்வே நிரந்தரமானது, பார்ப்பதே தரிசனம். தியாயேத் யோகினாம் எஸ்து சாட்சாத் தேவ, யோகிகளுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும், பக்தர்களுக்கும் யோகிகளுக்கும் தரிசனம் கிடைக்கும். ஞானி தரிசனத்தை நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அடியான் அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணும்போது அந்த கை காலெலாம் கூடாது, அப்படியே மெய் மறந்து நிற்க தான் தோணுமே தவிர ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கி அப்படியே அசையாமல் நிற்கம தோணுமே தவிர, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தரிசிக்கணும்னு எண்ணமே நான் முன்னாடி பேசியிருக்கேன், ஒரு 200-300 ஆடியோக்கு முன்னாடி பேசியிருக்கேன். தரிசிக்கணுங்கிற எண்ணமே, கடவுளை பார்க்கணுன்னு எண்ணமே வரலை. அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தலைவிரிச்சு ஆடுது, அது பூரணமாக இருக்கு. அதனால் அது நாம் செய்ய தான் இருக்கே தவிர நம்ம கேட்குறதுக்கு இல்லைன்னு தோணும். புரியுதா? நம்ம நிறையா செய்யணும், எல்லாருக்கும் எல்லோரும் வீட்லேயும் விளக்கேற்றணும், எல்லார் ஹிருதயத்துலேயும் அந்த ஸ்பார்க்காக இருக்கக்கூடிய அந்த நெருப்பை சுடர அணையாக விளக்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய உபாதிகள் எல்லாம் நீக்கிட்டோம்னா, அதாவது கல்மஷங்கள் அழுக்கெல்லாம் நீக்கிட்டோம்னா அது நல்லா பிரகாசிக்கும். இப்போ வைரம் எப்படி பிரகாசிக்குது? அழுக்கை நீக்கினா வைரமாகிடுது. அச்சா ஸ்வீய சூக்ஷ்மன் யாத் பஷ்யன் ஹிருதய பங்கஜே, ஹிருதய பங்கத்தில் அதை பார்க்க தியாயத் யோகினோ யஷு சாட்சாத் தேவ டைரெக்டாகவே தரிசனமாகும். சாட்சாத்காரம் நேரடியாக பார்க்குறது பிரத்யக்ஷம். அனிமாதி பலம் சித்திகள்லாம் இப்போ பாருங்கள், தரிசனம் ஆனால் சித்திகள்லாம் பின்னாடி வருது பாருங்கள். இப்போ விட்டு கொடுக்கல பாருங்கள் வேதத்துடைய சித்தி பின்னாடி போனால் தரிசனம் கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் தரிசனம் ஆனிச்சுன்னா சித்தி கன்ஃபார்ம் ஆகுது. அனிமாதி பலம் செய்வ சுகனே உபஜாயத்தை ஒரு சைடாக வருது, அதாவது கவுனமாக வருது. செகண்ட்ரியாக ரெண்டாவது பலன். முதல் பலன் தரிசனம், ஞானம், முக்தி, சித்தி எல்லாம். முக்தி சித்தின்னு சொல்கிறது அதான் இந்த சித்தி. முக்தியும் சித்தியும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை கிரிவலம் பண்ணவங்களுக்கெல்லாம் முக்தியும் சித்தியும் கூடியா. இப்போ அவங்கவுங்க டெய்லி சித்தி தான் கேட்குறாங்க, முக்தி கேட்குறதில்ல. பக்தி ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இப்போ முக்தியும் சித்தியும் தான் நம்ம கேட்டுருக்கோம். அதில் சித்தியை கூட நீங்கள் நினைக்க வேண்டாம், முக்தியை கேட்டால் சித்தி பின்னாடி வருது. 169 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஆரம்பித்தோம் 144 ஆரம்பித்து 169 வரைக்கும் போயிருக்கோம். அதனால் இதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம்னு பேர். உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்குறாரு, அதாவது பலனை கொடுக்குறாரு. சாதனையை முன்னாடி செய்ய சொல்கிறாரு. தியானம் பண்ணு, கும்பகம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு பிராணாயாமத்தை இதை விட பெரிய வரம் எதுவுமே இல்லை. எனக்கு இது பெரிய வரமாக தெரியுது, அடியேன் செஞ்சுட்டு தான் இருக்கேன், செய்ய போகிறேன். இந்த பலன்லாம் தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா பிராணாயாமத்தை உபநிஷத்தை வலியுறுத்துது, நம்ம செய்யணும்னு நினச்சோம். அதனால் நான் இதுக்கு மேலே முடிவுரையில் நாளைக்கு இன்னும் 4 மந்திரம் இருக்குது. வேகமாக முடிக்க முடியாது இது. அதனால் 169 அடியை நீங்கள் நிறுத்துகிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.